மதுரை வைகை ஆற்றில் இரண்டாம் நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இணைப்பு சாலைகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்க கேட்போம். ஜான், வணக்கம். தற்போது இணைப்பு சாலைகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில மாற்றுப்பாதை இருக்கா? வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? விவரங்களை பதிவு பண்ணலாம் ஜான். வணக்கம். வைகை அணையில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் உள்ள மூன்றாம் பூர்வீக பாசன தேவைக்காக வைகை அணையில் இருந்து நேற்று முதல் வினாடிக்கு 3000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் மதுரை மாநகருக்கு வைகை ஆற்று பகுதிக்கு தண்ணீரானது நேற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து இரு கரைகளையும் தொட்டு தண்ணீரானது ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர் வைகை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். வரும் 17ஆம் தேதி வரை தண்ணீர் மொத்தம் 915 மில்லியன் கன அடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வரவுள்ள நிலையில் வைகை அணையில் உள்ள 7 சிறிய மதகுகள் வழியாக ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. அந்த நீரானது நேற்று முதலே மதுரை மாநகருக்கு வர தொடங்கியது. இந்நிலையில் மதுரை மாவட்டம் மற்றும் தேனி வருசநாடு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் நீர்வரத்தானது மேலும் அதிகரித்துள்ளது. மதுரை மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தது மட்டுமின்றி காவல்துறையினரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் எனவும் அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் வைகை ஆற்றின் வடகரை தென்கரை இரு சாலைகளிலுமே தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியை செல்லும் வாகன ஓட்டிகளும் பகுதிக்குள்ளாகி வருகின்றனர். மாநகராட்சி நிர்வாகம் அதனை தண்ணீரை அப்புறப்படுத்தி வரும் பணிகளும் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜான். மதுரை வைகை ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் வைகை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மூன்றாம் பூர்வீக பாசன தேவைக்காக வைகை அணையிலிருந்து வெள்ளிக்கிழமை முதல் வினாடிக்கு 3000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. மதுரை மாநகர் வைகை ஆற்று பகுதிக்கு தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கிய நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.